வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும் A to D சேனல்லேருந்து GTA 5 ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிடிஏனா போலீஸ் இருக்கணும். கேம்ல பார்த்தா கேங்ஸ்டர்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னே எனக்கு தெரிஞ்சது. அவன் என்ன சொல்றான்னா, நீ ஒரு நாளைக்கு 1000 விஷயங்களை மறுக்கிற, அதை ஒண்ணுதான் நானும் அப்படின்னு சொன்னான். இதோட செய்தி முடியுது. மாட்டினாண்டா மைக்கில். டிராவர் டிவியில் ஓடிக்கிட்டு இருந்த அந்த நியூஸை பார்க்குறான். அந்த வசனத்தை கேட்ட உடனே டிராவருக்கு அது யார் பேசியிருப்பா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் மைக்கில் இறந்துட்டான்னு டிராவர் இறந்துட்டான்னு மைக்கிளும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் டிராவருக்கு தெரிஞ்சிருச்சு மைக்கிள் இவர் தான் இருக்கான் அப்படின்னு. அதை பற்றி யோசிச்சபடியே டிராவர் வெளியே GTA 4 லாஸ்ட் அண்ட் டாம்ட் கேமோட ஹீரோவான ஜானி தன்னோட காதலியை டிராவர் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு அவன் வீட்டுக்கு வெளியே நின்று கத்திக்கிட்டு டிராவர் மைக்கிள் மேல அந்த கோவத்தோட வெளியே வர ஜானி விடாம அவங்கள சண்டை பிடிச்சிட்டு இருந்தான். நான் சொல்றேன்ல அவனை விட்டுற. வாய மூடு. நம்ம கோபாய் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனையா? அவகிட்ட தான் பேசிட்டு இருக்க. அவதான் உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு போயிட்டால, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? வாய மூடு டிராவர். நான் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் கோபாய். ரொம்ப பிடிக்கும். கவலைப்பட்டா எப்படி? வா கட்டி முடி வைத்தியம். சாவுடா நாயே. சாவு நாயே. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? டிராவர் ஓரோட ஹீரோ காலியா வீட்டு சோரத்தின்னு வந்தா அது ஏன் தப்பா இல்ல ஊன் தப்பாடா நாயே? எழுதுடு நாயே. ஜானியை டிராவர் அநியாயமா மிதிச்சே கொண்டுட்டான். டிராவர் தன்னோட கூட்டத்தை கூட்டுக்கிட்டு ஜானியோட ஆளுங்களை தேடி போறான். ஜானி மட்டும் வந்தா என்ன டென்ஷனா கொள்றான் முடியாது. ஓ அப்படியா? அவன் தான் மட்டும் என்ன கேட்டுற போறான். இரு நம்ம அவன்கிட்டே கேட்டு பாப்போம். கௌபாய் மாண்டியா, உன் ஆளுங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. சொல்லு. என்னது செத்துட்டியா? என்னது உன் தலைக்கரையில பாதி என் கால ஓட்டிட்டு இருக்கா? அதுவும் என் காலு கீழே இருக்கு. ரொம்ப நன்றி கோபாய், ரொம்ப நன்றி. அட கருமவே. அடுத்து நீதான் டேனியல். இதுதான்டா உங்களை கொண்டு புதைக்கிறதுக்கான முதல் பகுதி. இப்ப எல்லாரும் கை கொடுத்துக்குங்க. நீ ஏதோ சொல்ல விரும்புற மாதிரி தெரியுது. நீ ஏதாவது சொல்லுமா? உன்னை கொண்டு புதைக்கிறா. என்ன கொண்டு சொல்லிட்டு போறீங்க முட்டா பசங்களா? அவங்கள தப்பிச்சு அங்கிருந்து டிரைவர் ஒரு பார்ல பிசினஸ் பண்ணிக்காக காத்துட்டு இருந்தான். அவன் காத்துட்டு இருந்த ஆள் அவனை தேடி வர, மிஸ்டர் சாங் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவரு தான் மிஸ்டர் சாங். எனக்கு தான் நாடு சாரை வாங்கி தராதுங்கன்னு சொன்னேன். சுத்தத பறக்க அவங்கள பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாரு. ஓ அப்படியா? நான் அவளை பார்த்துக்கிறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் அந்த மொட்டை சேவை கடைசி வேலை அடைச்சது. அதுல கூட பேய்க்க வருமே ஹீரோனுங்க கூட இருக்கும். பாட்டு கூட நல்லா வந்துருச்சு. ஒட்ட சேவா கட்டா சேவாடா. போவாதீங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்கணும்ல, போவாதீங்க. நீங்க கொண்டுடுவான். அதுக்கு நான் என்ன பண்றது? நாங்க புலிஸ் கார்பரேஷனுக்கு சில வேலைகள் கொடுக்க விரும்புறோம். கவலைப்படாதீங்க, பெரிய அமௌண்ட்டா பே பண்ணுவோம். நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நீங்க தான் பார்ட்னரு. ஓகே மொத்தம் நம்ம நல்லா பாட்டு பாடுறமே நீ. டிரைவர் அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த நேரத்துல அவனோட கூட்டாளி ஒருத்தன் நம்மளை தாக்கத்துக்கு ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாட்டத்தோட சொல்றான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க வாங்கடா பெரிய மனுஷங்களா. இதுதான் நம்ம ஆரம்பிக்க போற புது கம்பெனி. உள்ள போய் பாருடா தெரியும். டிரைவர் பிசினஸ் பேச வந்த 2 பேரையும் ஐஸ் பெட்டிக்குள்ள போட்டு பத்திரமா வச்சுட்டு டிரைவர் துப்பாக்கி பத்திரமா வைக்கிறாங்க. தாக்க வந்த அத்தனை பேரையும் சரமறையா சுட்டு தள்ளுறான். அதை பார்த்து பயந்து போன சைனீஸ் கேங் தலத்தெறிக்கு ஓடி டாக்ஸி பிடிச்சி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கிருந்து தன்னோட இடத்துக்கு பாதுகாப்பா வச்சிரேன். நான் அவரை கொண்டுட்டேன். எங்க ஓடுறேன்? பேரு மைக்கேல் டவுன்லி, 45 வயசு, 2 பசங்க, ஒரு பொண்டாட்டி. கண்டுபிடிச்சா இல்லையா?
லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ரொம்ப பெருசு. நீ ஒரு வரவாக்கற நாய். அந்த நகை கொள்ளை யார் பண்ணது மட்டும் கண்டுபிடி. மைக்கேல் மாதிரி எவனாவது இருந்தானா, இல்லனா நான் சொல்ற மாதிரி எவனாவது இருந்தானா உடனே எனக்கு கால் பண்ணு. இப்ப புரியுதுல? எஸ் டிராவல். நன்றி. வெயிட். இப்ப சரி. இப்போதான் உன் மூஞ்சி பார்க்க அழகா இருக்கு. ஒன்று போட்டன்னு வை. ஓடுறா போய் கண்டுபிடுறானா சிரிக்கிறான். சைனீஸ் கேங் கிட்ட பிசினஸ் பேச போறான். சாங் ஸ்ப்ரெட் ஷீட் இருக்குல்ல, வெளியே வா, கொஞ்சம் உங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பெரிய மனுஷங்களா, நான் நினைக்கிறேன் என்னோட ஆர்கனைசேஷன் பெரிய பெரிய வேலைகளை செய்ய முடியும்னு. அது மட்டும் இல்லாம என்னோட ஆர்கனைசேஷன் ஒரு நம்பகத்தரமான சப்ளையர். நான் சுருக்கமா சொல்றேன், இங்க நீயும் நானும் மட்டும்தான். இப்ப எனக்கு அந்த பெரிய வேலையை கொடு. எங்களை விட்டுருங்க, நாங்க வேற வழியில போலான்னு இருக்கோம். ஏன் என்ன நீங்க தாண்டா தேடி வந்தீங்க? வேற ஆளுங்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கோம். மஞ்ச வைக்க மகன் வாங்கியிருக்கணும். நாளை போனதுக்கு அப்புறம் நாளை போச்சு சொன்னா வாய மூடுறா பொடியா. என்னோட பாஸ் சாங்கோட அப்பா அவரு கொஞ்சம் பெருசா எதிர்பார்க்கறாரு. எங்களுக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் கன்ஸ் எல்லாம் கடத்த வேண்டியது இருக்கு. இதுதான் என்னோட வேலை. அதாவது நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு இதுதான் கனவு. அது தெரிஞ்சுதானே விட்டு வந்து ட்ரக் கேட்டீங்க. டீலர் ஆகணும் தான் ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் இல்லாம ஆயுத வியாபாரம். நான் உன்னை கெஞ்சி கேட்கறேன், இதை மட்டும் எனக்காக எப்படி பண்ணிடு. ஐம் சோ சாரி. சாரியா? சாரி நான் சொல்றேன். நான் எவ்வளவு கீழே இறங்கி பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ என்கிட்ட சொல்ற சாரின்னு. சரி, அப்போ யாருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்க? யாரு? என்னாலதான் சொல்ல முடியாது. இல்ல 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 இல்ல, உன்னால அதை சொல்ல முடியும். இல்ல கண்டிப்பா நீ சொல்லிதான் ஆகணும். யாரு? யாரு கேக்குறா? யாரு? 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 அவனே மனசு ஓனைல் பிரதர்ஸா? என்ன அசிங்கப்படுத்துறடி? அந்த ஓனைல் பிரதர்ஸ் நாதாரி நாய்ங்களால தான் நீ எனக்கு வேலை தர மாட்டியா? அவனுக்கு என்ன பெரிய புடிங்கியா என்ன? அவனுக்கு மொத்தமா சங்கூதிட்டு உங்ககிட்ட வந்து அடுத்து ஒப்பாதி வைக்கிறேன். ட்ரெவர் அங்கிருந்து ஓனியல் பிரதர்ஸை தேடி போறான். அவன் வர தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அந்த மென்டலிங்க வந்துகிட்டு இருக்கான், அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரெவர் எல்லாரையும் அடிச்சு எல்லாம் ஒலி போட்டு குச்சி அந்த இடத்துல மாதிரி தீ வச்சுட்டு நடந்து வர அந்த வீடு. ஓ இதான் போன இதுல பார்த்ததா? டிரைவர் அங்கிருந்து தன்னோட கூட்டாளியை பார்க்க வரான். ஆனா அவனை பார்த்த அவனோட கூட்டாளி பயந்து ஒளிய. ஹே வே நில்லு, உன்னால ஒழுங்கா ஒளிய கூட முடியல நாயே. கிடைச்சதா இல்லையா? நான் ட்ரை பண்ணேன். சரி அடிக்க மாட்டேன், மேல வா வா. அப்படி கூட்ட நம்பி போயிடுவியாடா? எனக்கு தெரியும் தெரியும். நீ அடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் நீ அந்த நாயை கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். நாயே ரெண்டும் டாக்கல் டவுன்லி லாஸ்ட் அட்ரஸ்ல இருக்கானுங்க. ஒருத்தருக்கு 203 வயசு, இன்னொருத்த பாலடியில் படிக்கிறான். நாங்கள் டீச்சர் கிட்ட கூட கேட்டேன், அவன் ஃபோன் நம்பர் தான் கொடுங்கன்னு. அவன் திடீர்னு போலீஸுக்கு கால் பண்ணிட்டான். என்ன பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரியா இருக்கு ட்ரெவர். வாய மூடியா இல்லாத தைக்கட்டா. சரி வேற ஏதாவது கிடைச்சிட்டான்னு சொல்லு. நான் ஃபோன் ட்ராக்டரை பார்த்தேன். அதில் மைக்கேல் டி சாண்டான்னா இருந்துச்சு. நீ சொன்ன ஏஜ் தான் அவனுக்கும் 2 பசங்க இருக்காங்க. அவன் பொண்டாட்டி பேர் என்ன? அமேண்டா. ஏண்டா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு சொல்ல வேண்டியதானடா? நீ புத்திசாலிடா என் செல்ல குட்டி. மேல வா மேல வா. அதிகாரம் இல்லாம வந்திருக்கும். வைத்தியக்கார தேவையானத முதல்ல சொல்ல மாட்டியாடா நாயே. சாரி ட்ரெவர். ரான் மூட்டை முடிச்ச கட்டு. லாஸ்ட் ஹவுஸ்க்கு போகணும். நீ இல்ல எல்லாமே பைத்தியக்காரன். என்னடா பண்றது? நீ நம்ம கம்பெனியோட சிஇஓட மடையா. நான் வர வரைக்கும் கம்பெனி நீ தான் பாத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரம் கிளம்பு, வண்டியை நான் ஓட்டுறேன். மைக்கேல் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்ட டிராவர் தன்னோட கூட்டல கூப்பிட்டுக்கிட்டு இரவோடு இரவா சிட்டியை நோக்கி பயணிக்கிறான். ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி சிட்டியை பார்த்து, Oh my God. இங்க அவனை கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த செத்து போன நாய் வாழ்ற நகரமா? கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. ஆனா உன்னால எத்தனை நாள் தான் ஓடி ஒளிய முடியும் பழைய பங்காளி? எச்சக்கல்ல நாயே, நான் ஒரு காரியெல்லாம் பண்ணிருக்கேன்டா. ஆனா நீ இன்னும் சாவ கூட இல்ல என் பழைய பங்காளி. நாளைக்கு உன் வீட்டு வாசல் முன்னாடி நிப்பண்டா ஏமாத்துக்கார நாய். டிராவர் அங்கிருந்து தன் கூட்டாளியோட கசினான ஃப்ளோரி வீட்டில் தங்குகிறான். அந்த நேரத்தில் மைக்கேலோட வீட்டில் வழக்கம் போல
குடும்பத்தோட வாக்குவாதம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவன் வாய்ஸ் இன்னுமா வீட்டில் வச்சுருக்கிறேன். அவன்டா நீங்க யோகா கிளாஸே கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல யாராவது யோகான்னு சொன்னீங்களா? எப்படி கரெக்டா வந்தா? ட்ரெவர் மைக்கேல், ஹேய் உன்னை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இருக்காதா பின்ன? ஏன்னா நான் ஒன்னும் ஓடி ஒளிஞ்சவன் இல்லையே. நான் இப்போ கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். நீ என்ன சொல்றியா பங்காளி? ஒரு பழைய ஃப்ராடு பையன், அவன் செத்துட்டா மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கு காமிச்சிட்டு பணத்தையும் எடுத்துட்டு இப்போ ஒரு பெரிய பங்களால வாழ்ந்துட்டு இருக்கான். இக்கட்டான சூழ்நிலை. ஒரு வழியும் உன்னை நான் பார்த்துட்டேனே. ஆமா, ஏன்னா நானே வந்து உன்னை பார்த்துருக்கேன்ல. ஏன்னா நீ ஒரு நொண்டி முண்டம் இல்ல. டிராவரை மைக்கேலோட குடும்பம் ஒரு பேயை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் டிராவர் மைக்கேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்க அங்கே யோகா மாஸ்டர் வந்தான். அவன் மைக்கேலோட மகளை கேட்க மைக்கேலோட பையன் ஜிம்மி அவன் ஒரு ப்ரைவேட் சேனலில் போட்டியிட போயிருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டிராவர் அது ஒரு மோசமான நிகழ்ச்சி, நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு டிராவரும் மைக்கேலும் அவன் சொன்ன டிவி சேனலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த டிவியோட விஜே அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் மைக்கேலோட மகளை இன்ட்ரடியூஸ் பண்ண அவன் ஆபாசனம் ஆடினான். அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த சேனலோட விஜே விளையாட்டாவோட தப்பானதுக்கு ஆத்திரம் அடைஞ்ச டிராவரும் மைக்கேலும் ரகலை பண்ண ஆரம்பிச்சாங்க. செக்யூரிட்டி அடிச்சு போட்டுட்டு அந்த விஜேவை கொலவெறியோட துரத்துனாங்க. அவன் எங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்துட்டீங்க விடாம துரத்தி ஒரு இடத்துல அவனை பிடிச்சிடுறாங்க. உன் திறமை என்ன? அதாவது இந்த கருமத்தை தவிர்த்து ஷோவெல்லாம் பாப்பீங்கல்ல, அது ஒன்றும் லைவ் இல்ல, காமெடி சும்மா கிடையாது, அதுதான் என்னோட டேலண்ட்டு. அவன் சொல்றதும் கரெக்டு தான் டி. பையன் பாயிண்ட பிடிச்சிட்டான். அவ உன் பொண்ணுடா, நான் மட்டும் இருந்ததுடா இவன் நான் நடக்கிச்சு குடும்பி ஆர்த்திருப்பேன். ஏய் நீ பேட்ட கில்ட். மொத்தத்துக்குலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. இது டான்ஸ் ஆடுறாரு. இப்பதான் அழகா இருக்கு. என்ன பண்றீங்க? இப்போ அந்த சக்கர டான்ஸ் ஆடு டிவி ஸ்டார். அதுக்கு நீங்க பாட்டு வைக்கணும். நான் காண்டா டான்ஸ் ஆடு. சரி சரி, நான் கொஞ்சம் குனிஞ்சு ஆடு. நான் உன்னை இன்னும் அழகா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். குனிஞ்சு ஆடு, குனிஞ்சு ஆடு. அப்படித்தான் சுத்தி எல்லாம் மென்டலா இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு கூட்டாதீங்க. அடுத்த வாரம் என் போட்டோ வர ஒரு மேகசின் கவர்ல வர போகுது. வேண்டாம் வேண்டாம், இல்ல என் மனசு மாறதுக்குள்ள அப்படியே ஓடி போயிரு. நான் எல்லாத்தையும் போன்ல போட்டோ எடுத்துட்டேன். நீ பணம் எல்லாத்தையும் நான் டிக்டாக்ல போடுறா முட்டா பாரு. அந்த ஊர்ல பேன் இல்லையா? நான் வீட்டுக்கு போறேன். நான் இல்லாம இந்த கருமத்தை எப்படி நீ தனியா பண்ண, அதுவும் 10 வருஷத்துக்கு. ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்ப மைக்கேல் கிட்டே அந்த நேரத்தில் கால் பண்ணி அவன் சொல்கிற இடத்துக்கு வர சொல்கிறான். மைக்கேல் அங்கே போக, நீ கொள்ளடிச்சதுனால ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, என்னை வேலையை விட்டே தூக்க போகிறாங்க, ஒருவேளை நான் வேலையை தூக்கிட்டா என் கூட சேர்ந்து நீயும் மாட்டுவ அப்படின்னு மைக்கேலை பயமுறுத்துறான். மேலும் மைக்கேல் கிட்ட இந்த பிரச்சனை முடியணும்னா மிஸ்டர் கேன்னு ஒருத்தர் தேவைப்படுறான், அவன் செத்துட்டதா ஏஜென்சில் சொன்னாங்க, ஆனால் அது உண்மையானு தெரியாது, மார்ச்சில் போய் அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கேலை திடீர்னு தாக்கி அவனை மயக்கமடைய வச்சிடறான். மைக்கேல் கண்டுபிடிக்க அவன் முன்னாடி இருக்கிற டாக்டர்ஸ் அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தயாரா இருந்தாங்க. அந்த திடீர்னு எழுந்திருக்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டு அவன் சொன்ன ஆள் அங்க இருக்கானான்னு செக் பண்ண மைக்கேல் அங்கிருந்து வெளியே வந்து பிராங்க்லின் கிட்ட இதை பத்தி சொல்றான். மறுபுறம் டிராவர் வீட்டுல அவன் நண்பன் ஃப்ளோயிட் ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா டிராவரும் அவன் நண்பர்களும் தங்கி இருக்கிறது ஃப்ளோயிடோட காதலிக்கு சொந்தமான வீட்டில். டிராவர் அவனை சமாதானப்படுத்த அவங்க ஒரு கொள்ளை சம்பவத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுபுறம் மைக்கேல் வீட்டில் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை ஏற்படுது. அந்த நேரத்துல யோகா மாஸ்டர் யோகா பண்ணா மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். யோகா மாஸ்டர் அமண்டாவை தவறான முறையில தொடர்றத பார்த்த மைக்கேல் ஆத்திரம் அடைகிறான். மீண்டும் அவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. அங்கிருந்து பையனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் பையன், நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணும், வேணா அங்கே போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். ஆனால் அவன் ஃப்ரெண்டை அவன் பார்க்க போற காரணமே வேற. ஏன்னா அவன் பார்க்க வந்தது அவங்ககிட்ட பொருளை மாற்றதான். அவன் கொடுத்த போதைப் பொருளை மைக்கேல் சுவைக்க போதை தலைக்கேறி அவன் பையன் காரை விட்டு தள்ளி விட நடு ரோட்டில் விழுந்து கிடந்தான். அப்போ திடீர்னு அவனை யாரோ இழுத்துட்டு போக பிள்ளையே யமனாகுது. ஒருவேளை போதை போட்டதுனால அப்படி தெரியுதோ.
கனவுன்னு நினைக்கிறேன். இல்லையா அவன் புள்ள போதை மருந்து கொடுத்துட்டார்ல, அதனால கூட எனக்கு தெரியல. உச்சகட்ட போதை பழகுது. ஏலியன்லாம் தெரியுது. அதாவது ஆதி காலத்துக்கு பின்னாடி குரங்க பார்த்துட்டு ஃபியூச்சர்ல ஏலியனையும் பார்க்குறாரு. மைக்கேல் முதல் முறையா தன்னை பற்றியும் தன்னோட மனைவி பற்றியும் கவலைப்பட்டுட்டு இருந்தான். அங்கேருந்து மைக்கேல் டேவை பார்க்க எஃப்ஐபி பில்டிங்க்கு போனான். அவன் கூட அந்த இடத்துல இன்னொரு கரப்ட் ஏஜென்ட்டான ஸ்டீவும் அவனோட நண்பனும் இருந்தான். ஸ்டீவ் ரொம்ப திமிரு பிடிச்சவன். ஸ்டீவ் மைக்கேல் கிட்ட நாங்கள் மிஸ்டர் கேன்ற ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கோம், அவன் மூலியமா தெரிய வேண்டிய தகவல் ஏகப்படுத்தி இருக்கு, IAA ஏஜென்சி தான் அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனை கண்டுபிடிக்க சொல்றான். மைக்கேல் அங்கிருந்து டிராவரையும் ஃப்ராங்க்லினும் இந்த வேலையை செய்ய கூப்பிடுறான். இந்த இடத்துல இருந்தா டிராவரும் ஃப்ராங்க்லினும் நண்பர்களாகிறாங்க. டிராவர் ஹெலிகாப்டரை ஓட்ட மைக்கேல் அந்த கட்டடத்தோட ஜன்னலை தேடி பயணிக்கிறான். உள்ள ஏஜென்சி ஆஃபீஸர்ஸ் மிஸ்டர் கேவை துன்புறுத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சரியான குறியாக காத்துக்கிட்டு இருந்த ஃப்ராங்க்லின் மைக்கேல் தாக்க வந்த ஏஜென்ட்டுகளை சுட்டு வீழ்த்த மைக்கேல் மிஸ்டர் கேவை ஹெலிகாப்டர் தொங்கியபடியே காப்பாற்றிடுறான். மிஸ்டர் கே தப்பியை நினச்சி சந்தோஷப்பட அதுக்கப்புறமா தான் புரியுது அவன் நாய்கிட்ட தப்பிச்சு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. மறுநாள் மைக்கேலும் டிராவரும் அவங்கள பார்க்க வர அந்த இடத்துல அவங்க கூட தொழிலதிபர் டெவின் வெஸ்டரும் இருந்தான். டிராவர் தன்னோட பாணியில் அவங்ககிட்ட பேச, ஸ்டீவ் கவனமாக பேசு, அவன் மிகப்பெரிய தொழிலதிபர், என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல மிஸ்டர் கே மிகவும் பயந்த நிலைமையில இருந்தான். ஸ்டீவ் அவங்கிட்ட அசர்பைஜானியை சேர்ந்த ஒருத்தனோட தகவல்களை கேட்குறான். அதுக்கு மிஸ்டர் கே, நான் ஆடியோ பிளேயரை சரி பண்ண வந்தவன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உண்மையை வர வச்சு அந்த அசர்பைஜானியை சேர்ந்தவனை சுட்டு கொண்டுடுறாங்க. டிராவர் மிஸ்டர் கேவை ஊருக்கு வழி எடுத்து வச்சிடறான். அதன் பிறகு டிராவர் தான் கொள்ளையடிக்க வச்சிருந்த திட்டத்தை பாதி மறைச்சி மைக்கேலையும் ஃப்ராங்க்லினையும் தன்னோட கொள்ளை சம்பவத்துக்கு பயன்படுத்திக்கிறான். அந்த நேரத்தில் லெஸ்டர், உங்களுக்கு என்ன பைத்தியமா, இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா கவர்மெண்டோட விட் லிஸ்ட்ல சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். டிராவர் ஒரு பவர்ஃபுல் நியூக்ளியர் வெப்பனை சைனீஸ் விற்க போறான் அப்படின்னு சொல்ல மைக்கேலும் ஃப்ராங்க்லினும் டிராவர் கூட சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டிராவர் தலையிலேயே அடிச்சுக்க மறுநாள் மீண்டும் இன்னொரு கொள்ளை சம்பவத்துல 3 பேரும் ஈடுபட்டாங்க. ஒரு நாள் மைக்கேல் டெவின் வெஸ்டனை பார்க்க போக அவன், உங்க 3 பேர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க டீம் கண்டிப்பா எனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கறான். நான் புதுசா ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மைக்கேல், எனக்கு பழைய பாடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, டெவின் வெஸ்டன், நீ சாலமன் ரிச்சர்டை போய் பாரு அப்படின்னு சொல்றான். சாலமன் ரிச்சர்ட் ஒரு பழம்பெரும் சினிமா தயாரிப்பாளர். டெவின் வெஸ்டன் அவரோட ஸ்டூடியோவை டேக் ஓவர் பண்ண போறான். மைக்கேல் சாலமன் ரிச்சர்ட் பேர் கேட்ட உடனே ரொம்ப குஷியாயிடுறான். அந்த ப்ரொடியூசரை பார்க்க போக அந்த ப்ரொடியூசர் மைக்கேலுக்கு சின்ன சின்ன வேலைகள் தரான். அந்த வேலைகளை முடிச்சதுனால சாலமனுக்கு மைக்கேலை ரொம்பவே பிடிச்சி போய் மைக்கேலை ஒரு அசோசியேட் ப்ரொடியூசராக மாற்றிடுறாரு. இதுக்கிடையில மைக்கேலும் ஒரு டீமும் அடிக்கடி டெவின் வெஸ்டனுக்கு அவன் கேட்குற வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மார்டின் மதராசோ மைக்கேலையும் டிராவரையும் தன்னோட வீட்டிற்கு கூப்பிட்டு இருந்தான். மார்டின் மதராசோ அவன்கிட்ட, என்னோட கசின் ஒருத்தன் உன்னை அடிக்கும் போது கூட இருந்தானே அவனே தான், அவன் என் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான், இன்னைக்கு மதியானம் ஃப்ளைட்டில் லிபர்ட்டி சிட்டிக்கு போகிறான், அவன் ஃப்ளைட்டை சுட்டு அவனை கொண்டு ஃபைல்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். டிராவர் டீல் என்னன்னு கேட்க டீலை பற்றி பதில் சொல்லாமல் அவங்கள வேலை சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறான். அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி மார்டின் மதராசோ சொன்ன ஆளை
ஃப்ளைட்டோட சமாதியாக்கி அந்த ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மைக்கேல் டிராவருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபைலை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறான். மைக்கேல் காத்துக்கிட்டு இருக்க டிராவர் மார்டின் மாராஸோட வண்டியை எடுத்துக்கிட்டு அவனை பார்க்க வரான். அவன் ஒரு விளங்காதவன். மனுஷங்க எப்பவுமே முதுல தானே குத்துவாங்க. அதுதானே அவங்களோட பழக்கமும் கூட. என்ன ஆச்சு? முட்டா மடைய. எனக்கு உண்மையா ஒரு விஷயம் ஒண்ணு புரியவே இல்ல. நீ ஏன் அந்த மாதிரி முட்டா பசங்க தொழில் வச்சுக்கிற மைக்? டிராவர், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் அவன்கிட்ட நேத்து சொன்ன வேலைக்கான காசை இன்னைக்கு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் ஏன் விளக்கம் ஆயிட்டான். அதுக்குன்னா அவன் விளக்கம் ஆயிட்டான். அவனை கூட்டிட்டியா? என்ன பார்த்தா உனக்கு என்ன மூளை இல்லாத முட்டா பையன் மாதிரி தெரியுதா என்ன? நான் அவனை கொல்லல. அது சரி, கடத்திட்டு வந்துட்டேன். என்னத்தரா பண்ணி வச்சிருக்க? டிராவர் மார்டின் மாராஸோட மனைவியை கடத்திட்டு வந்துட்டான். டிராவர் மார்டின் மாராஸோட மனைவியை குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கிட்டான். ஸ்டீவ் மறுபடியும் இவங்க 3 பேரை மிரட்டி தன்னோட சட்டவிரோதமான வேலையை செய்ய சொல்றான். அந்த நேரத்துல அதிகாரிங்க அந்த இடத்த சுத்தி வளைச்சிடுறாங்க. ஸ்டீவ், நீ இங்கேருந்து போங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தொடையிலே சுட்டுக்கிட்டு, நான் அவங்கள பிடிக்க பார்த்தேன், ஆனால் அவங்க தொடையில சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதிகாரிங்களை ஏமாத்திடுறான். டிராவர் மார்டின் மாராஸோட மனைவியை மீண்டும் அவங்களோட வீட்லேயே விட்டுடுறான். டிராவருக்கு அவங்கள பிரிஞ்சதுல சின்ன வருத்தம் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு குடும்பத்தின் மீதும் ஆசை வர ஆரம்பிச்சது. மைக்கேலும் அவனோட கூட்டாளிகளும் ஒரு ஹோட்டல்ல மீட்டிங் போட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, எத்தனை நாள் தான் சின்ன சின்னதா பண்ணி பழைக்கிறது, ஒரு நாள் பெருசா பண்ணி வைஃபை செட்டில் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு யூனியன் டெபாசிட் கொள்ளாடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த பேங்க்குள்ள கிலோ கணக்கில் தங்கமும் கோடி கணக்கில் பணமும் இருக்கு. அதை சரியா பிளான் போட்டா தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஒரு நாள் மைக்கேல் தன்னோட வீட்டுல அசதியோட உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டிராவர் இருந்தான். டிராவர் அவங்ககிட்ட, நம்மளா இப்போ ஒரு டீம் ஆயிட்டோம், பழையபடி ஃபார்முக்கு வந்துட்டோம், இனிமே சரியா திருடலாம். ஆனா மைக்கேலுக்கு இப்போ ஒரு குழப்பம். மைக்கேல் சினிமா ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருக்கான். இனிமேல் திருடக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தான். வாக்குவாதம் சண்டையாக மாற ஒருத்தர் திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ டிராவருக்கு கோபத்தோட ஒரு சந்தேகம் வருது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எதுக்காகனா அந்த கேள்வியா மண்டைய ரொம்ப நாளா குழப்பிட்டு இருக்கு. நார்த் ஆங்டன்ல சரியா உனக்கு பதிலா யாரு அங்க புதைச்சாங்க? ஆமால, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு தெரியல? இல்ல, தெரியல. நீ ஒரு பச்சை துரோகிடா. அங்க மட்டும் ஏதாவது வாழ்ந்தது நீ செத்தடா. யாரா இருக்கும் போ? அடச்சே. டிராவர், டேய் ட்ரீ. மைக்கேல் டிராவரை தேடி போக அந்த சைனீஸ் கேங் மைக்கேலை பின்தொடர்ந்தாங்க. மைக்கேல் ஃப்ளைட் ஏறி பொய்யா காட்டப்பட்ட தன்னோட சமாதியை தேடி போக அந்த இடத்துல டிராவர் அந்த சமாதியை தூண்டிக்கிட்டு இருந்தான். வெறும் எலும்புதாயா இருக்கு, எப்படியா கண்டுபிடிப்பேன்? வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இது அப்படியே விட்டு டிராவர், அங்க ஒண்ணும் இருக்க போறது இல்ல. இப்போ உண்மை வெளியே வர போகுது. நாத்தமாயா வரும். எம்டி பாக்ஸா? இது என்ன அனிமலா? மூஞ்சி இருக்கே. இவ யாருன்னு தெரியுதா? பிராட். அந்த இடத்துல பிராடோட சவுண்டத்தை பார்த்து டிராவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறான். மைக்கேல் இதெல்லாம் என் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். டிராவர், அன்னைக்கு நான் செத்து இருந்தா என்னைக்கு தான் போச்சிருப்பாங்க போல அப்படின்னு மைக்கேலை எதிர்க்கிறான். டிராவர் இதுக்கு மேல மைக்கேலை நம்ப தயாராகவே இல்லை. 2 பேரும் துப்பாக்கி நீட்ட அந்த நேரத்துல அந்த சைனீஸ் கும்பல் அவங்க தாக்க வருது. டிராவர் அவங்க தப்பிச்சு ஓட மைக்கேல் அந்த இடத்துல மாட்டிக்கிறான். மைக்கேல் அவன் சுடு தள்ளிட்டு தன்னோட காரை எடுக்கும்போது அந்த சைனீஸ் கேங்கிட்ட மாட்டிக்கிறான். அவங்க அவனை ஒரு இடத்துல தலைகீழ கட்டி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல சைனீஸ் கேங் லீடரான வை சாங் இருந்தான். இவனை அறுத்து போடுங்க, இவன் பணத்தை பார்க்க டிராவர் கண்டிப்பா வருவான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நகர மிஷின் ஆன் ஆகி மைக்கேலை துண்டு துண்டா வெட்டி போட இழுத்துட்டு போயிட்டு இருந்தது. மைக்கேல் இவங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். இப்போ மைக்கேலால் இங்கேருந்து தப்பிக்கவும் முடியாது. உதவி செய்ய ஃப்ராங்க்லினும் இல்லை, தன்னை காப்பாற்ற இப்போ டிராவரும் இல்லை. மைக்கேல் எப்படி இங்கேயும் தப்பிக்க போகிறான்? இதுதான் அவன் பண்ண துரோகத்துக்கான தண்டனை.
அதாவது இந்த கோளாறுங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒன்று ஒரு ரகம். ஆனால் எனக்கு ட்ராவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் கேரக்டர் சீரியஸாக இருக்கான், ஆனால் ஃபன் பண்ணுறான். ஒரு வித்தியாசமான கேரக்டராக அவன் இருக்கானா. ஸோ நல்லா இந்த கொஞ்சம் சைக்கோத்தனமாகவும் இருக்குது. பட் ஒரு 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 இது பார்த்தோன்னா ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இயல்பான மனுஷன் மாதிரியும் தெரியுது. சிலது பேசுறது நடந்துக்கிறதுலாம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அவனை கோவப்படுத்திவிடாது, கோவப்பட்டாலே கொள்றான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி போச்சு. எனக்கு இவ்வளோ கலவரத்தில் வேற ஒரு விஷயம் தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு மைக்கேல் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரைனருக்கு மாறி ஏவா இங்கே என்ன போயின்னு இருக்குது, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் மைக்கேல் மேலேயே அது தப்புன்ற மாதிரி தான். அவன் வந்து ஒரு மாதிரி இந்த இதுலேயே இருக்கிறதுனால மன அழுத்தத்துக்காக எதையுமே கண்டுக்காமல் அப்படி இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஒய்ஃபுக்கு தனிமை. அவளுக்கு வந்து நம்ம புருஷன் நம்ம இருந்தால் பாசங்காரனா இப்போ லவ் பண்ணல எதுவுமே இல்லை, அவன் பாட்டினோ பைத்தியகாரமாக இருக்கிறான்றதுனால அவன் ஒரு லைஃப்பை தேடிக்க பார்க்குறேன். விட்டுறலாம், சில நம்மளால பார்த்துக்க முடியல, நம்மளுக்கு இதே ப்ரெஷராக இருக்குதுன்றப்போ சரி தேடிக்கிறா நீ போயிடுமா அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். அப்பயும் வந்து அதை பிடிச்சினுக்குது தலைவலி தான்ற பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெளியே இருக்க எளிமையை விட குடும்பம் தான் அவனுக்கு பெரிய எளிமையாகுது. புள்ள என்னன்னா போதை போட்டு அது நடுரோட்டில் தள்ளிட்டு போகுது. இங்கே இப்படி ஐயா வந்து போதை போட்டதுக்கப்புறம் பாருங்க பின்னோக்கியும் போறாரு முன்னோக்கியும் போறாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி பண்ணா. அப்போ அந்த அளவுக்கு ஃபேமிலி அட்டாச்ட் இல்லைன்னு தான் காட்டுது. புள்ள என்ன பண்ணுறான், யார் பொண்ணு என்ன பண்ணுறான்னு கூட தெரியாத அளவுக்கு தான் அவனும் இருந்திருக்கானா. ஸோ டோட்டலாக ஃபேமிலியே சேர்ந்து வச்சு செய்யுது. ப்ளஸ் வெளியும் பண்ண தப்பு தான் அது, அன்றைக்கி துரோகம் பண்ணது. இப்போ ட்ராவல் பார்த்தீங்கன்னா அவன் கோவப்படுறதும் கரெக்டு தான். அவன் சைட்லேருந்து பார்த்தா எல்லாருமே தப்பு தான், ஆனால் அந்த தப்புக்குள்ளே இன்னொரு தப்பு நடக்குது. ஸோ அது இவங்களுக்குள்ள பகை உண்டாகுதுன்ற மாதிரி தான். அன்றைக்கி கூட சேர்த்தவனை புதைச்சி இவர் தப்பிச்சுட்டு அப்படி மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ட்ராவர் விடமாட்டான்னு நினைக்கிறேன். மைக்கேல் வந்து வெட்டுற மாதிரி கிளைமேக்ஸ் முடிஞ்சது. ஆனால் ட்ராவர் வந்து காப்பாற்றுவான்னு தோணுது. ஏன்னா சைக்கோ ஒன்று அவன் என் கையால் தான் நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு வரலாம். இல்லை அன்றைக்கி வந்து இதே மாதிரி தான் பேங்க்கு கொள்ளையடிச்சு நீ எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எங்கள் எல்லாரும் ஏமாத்தினன்றதுனால இப்போ திரும்ப அதேமாதிரி பேங்க்கு கொள்ளையடிச்சு இவனை ஏமாற்றி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் தாட்டில் இருப்பான். எப்படி வாங்கினாலும் பழி வாங்குறதுக்காகவாது மைக்கில் காப்பாற்றணும் தான் அவன் நினைப்பான்னு நினைக்கிறேன். வருவான்னு நினைக்கிறேன். ஆனால் டிராவல் ஃபர்ஸ்ட் தேடிட்டு வரும்போதே போச்சு, பயங்கரமாக சண்டை போட போகிறாங்க, அடிக்க போகிறான், அது இதுன்னு பார்த்தா வந்து கூட்டு சேர்ந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. அதுவே எதிர்பார்க்கல. அது இப்போ கடைசியாக இப்போ தான் அது ஒரு சண்டையாகவே மாறி இருக்கு. நான் நினச்சேன் இவ்வளோ பெரிய சிட்டி தேத்துருவா தேடி தெரிஞ்சு அப்படி ஒருவேளை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கேம் பிளேயில் நம்மளுக்கு கதைப்படி போகிறதுனால ஷார்ட்டாக காமிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ராவல் எல்லாருமே சூப்பருங்க, செம்ம கேரக்டர். ஒருத்தனை வேற லெவல் செய்கிறேன். இவனுக்கு ஏற்ற மாதிரியே அமையுது. எனக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு கேங்ஸ்டராக இருந்தால் அவன் கீழே ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருந்தது. இவங்க டப்பிங்கும் சூப்பராக பண்ணாங்க. இவங்க போடுற கவுண்டர்ஸ் அந்த 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 ஸ்லாங்கெல்லாம் ஒன்று பேசுகிறாங்க இல்லையா, அந்த சைனீஸ் கூட இருந்தவங்களாம் பாட்டு பாடுற மாதிரியே இருக்குது அவன் பேசுறதுலாம். ஸோ அவனுங்க வேற குறுக்க இங்க இருக்கிற பிரச்சனையே ஒன்றுனா இவனுங்க வேற வேலை தரன்னு வந்துட்டு அந்த வேலையே செய்யலன்னு இவனுங்க வேற குறுக்க போயிடுறானுங்க. ஸோ இது ஒரு பக்கம் பிரச்சனை போயிருக்கு. நமக்கு ஏற்ற மாதிரியே டைலாக்ஸ் நிறைய போட்டாங்க. இன்னொன்று மிஸ்டர் கேகே ப்ரோ வந்து நிறைய வாய்ஸ் எடுத்தாரு. அது ரொம்ப கஷ்டம். நடுவில் வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறாரு. ஏ2டி பிரதர் வந்து அந்த கத்தி பேசுறது இருக்குல்ல அந்த வாய்ஸில் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணும். கஷ்டம். அது ஒரு இடத்துல கூட ஸ்லிப் ஆகும்ல, அந்த மாதிரி இல்லாமல் கஷ்டம். அந்த மாதிரி டப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா கேரக்டர்ஸ் நிறைய வருதா, அந்தந்த பேர் அந்தந்த கேரக்டர் ஐயோ இப்போ இவன் யாருன்னு தெரியல, ஐயோ அந்த மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் அது கிளம்ப கேம் பிளேவாக போனால் நம்மளுக்கு அது கொஞ்சம் இதுவாகும். இப்போ ஸ்டோரினா பரபரன்னு போதா, ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது. பார்த்துக்கலாம். இன்னும் எப்பயோ ஒரு மாதிரி ஃப்யூச்சரில் விளையாடுவோம்ல, அப்போ இதெல்லாம் ஹெல்ப் ஆகிக்கும். இதான் அன்றைக்கி பார்த்தோன்னு சொல்லி அப்போ ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, எங்களோட வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.